இணைந்து நடத்துகின்ற ஒரு சிறப்பான கருத்தரங்கம். பெண்ணின் பெருமைகளை எடுத்து கூறும் வகையில் தமிழ் இலக்கியங்களில் நாம் பார்த்திருக்கின்ற, படித்திருக்கின்ற, படிக்காமல் அறியாமல் இருக்கின்ற பல பெண் ஆளுமைகளை இந்த தளத்தில் நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு ஆவண செய்கின்ற முனைவர் நா. வனஜா அவர்கள் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர், முனைவர் ரா. ஹேமலதா தமிழ்நாடு தமிழ்ச்சங்க தலைவர் மற்றும் கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவி கி. லட்சுமி அவர்கள் மற்றும் அவர்கள் கல்லூரி சார்ந்த அகத்தர உறுதிக்குழு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பா. பரணிக்குமாரி அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் ஐயா தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களையும், பொதுச் செயலாளர் பொன் ஆதவன் ஐயா அவர்களையும், நம்முடைய கௌரவ ஆலோசகர் முனைவர் நீலகண்ட பிள்ளை ஐயா அவர்களையும், கவிஞர் கார்த்திக் திலகன் ஐயா அவர்களையும் மற்றும் பொருளாளர் கவிஞர் ஏ. பிரகாஷ் அவர்களையும், நம்முடைய கருத்தரங்க நெறியாளர் முனைவர் சாந்தகுமாரி அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அதே போன்று நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் முனைவர் சாந்தி ரவீந்திரன் அவர்களையும் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். இன்றைய நாளில் நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பெண் ஆளுமை இலக்கியத்திலிருந்து ஒக்கூர் மாசாத்தியார் அவர்களை பற்றி, அவர்கள் பாடல்களை பற்றி நமக்கு எடுத்து இயம்ப வருகிறார் மதிப்புக்குரிய ஜோ. சந்தோஷ் சிவன் ஐயா அவர்கள். முதலில் நாம் தொடக்க உரை ஆற்றுவதற்காக நம்முடைய ஐயா பசுமை நாயகன் கவிதை கணேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வணக்கம். தமிழ் வாழ்க. இந்த சிறப்புமிகு இணைய கூட்டத்தில் இணைந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மணிகளே, இந்த நிகழ்ச்சியை நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இலக்கியத்தில் பெண் ஆளுமைகள் என்ற தலைப்பில் ஒரு மாத காலமாக தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மிகச்சிறந்த பேராசிரியர் பெருமக்கள் தங்கள் உரையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி, சென்னை ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்துகின்றது. அந்த வகையில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் தொடக்க உரையாக இன்றைக்கு மணிமேகலையில் இருக்கின்ற தீபத்திலகை பற்றி ஒரு சிறு குறிப்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வருகின்றேன். மணிமேகலா என்னும் தெய்வத்தின் ஆற்றினால சுதமதையோடு உலாவிக் கொண்டிருந்த மணிமேகலை மணிவல்லவம் என்னும் தீவிற்கு கொண்டு வந்து விடுகிறது அந்த தெய்வம். அப்போ அங்கே இருக்கிற தீபத்திலகை ஏறக்குறைய ஒரு தெய்வ கன்னிகை. மணிமேகலை கண்ட தீப கன்னிகை, இலங்கு தொடி நங்காய் நீ யார் என்றாலும் மரக்கலம் கவிழா நிற்ப அதனின்றும் உயிர்ந்து கரையேறினால் ஒரு மகள் போன்று மக்கள் வழக்கற்ற தீவினிலே வந்து இவ்விடத்தை அடைந்த நங்கையே நீ யார் என்று கேட்கிறார். ஏன்னா அந்த தீவு மக்கள் நடமாட்டம் இல்லாத தீவு, ஒதுக்குப்புறமான தீவு. அப்போ மணிமேகலை கேட்குற ஒரே கேள்வி, எந்த பிறவியில் நான் யார் என்று கேட்கிறாய் என்று கேட்கிறார். அதிலிருந்தே அவளுக்கு தெரிகிறது ஒரு பிறவியை நோக்கி கேட்கிறார் என்றால் அப்போ ஒரு சிறந்த ஒரு ஆன்மா தான் அந்த கேள்வி கேட்கும் என்று அவள் உணர்கின்றாள். அரவின் ஆவாய் ஆங்கு உனது ஆதலின் தொழுது வளம் கொண்டு வந்தேன் இங்கு புழுதியில் காட்சியின் நல் மணி பீடகை தேவர்கோன் ஏவலின் காவல் பூண்டேன் தீபத்திலகை என் பெயர் இது கேள். மணிமேகலை கேட்ட கேள்விக்கு பதில் இது. என் பேர் தீபத்திலகை. அருகில் ரத்னகிரி என்னும் தீவு இருக்குது. அந்த தீவில் உயர்ந்த மலை உச்சியில் புத்தபெருமானுடைய பாதத்தடங்கள் இருக்கின்றன. பிறவி எனும் பெருங்கடலை கடப்பதற்கு அப்பாதத்தடங்களை சுற்றி வந்தாலே நம்முடைய பிறவி பயன் கடந்ததாக நடக்கும். இந்த இடத்துல இந்த தீவினுடைய காவல் தெய்வம்னா நீ எதுக்காக வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் இந்த கேள்வி பதிலே அவளை பற்றி உணர்ந்த அந்த தீபத்திலகை அங்கே வைகாசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தை முதலாக கணக்கில் கொண்டு 13 நட்சத்திரங்களை விட்டுவிட்டு நடுவில் உள்ள விசாக நட்சத்திரத்தில்
புத்தர் பெருமானுடன் ஆதவன் இணைந்து காணப்படும்போது அந்த பொய்கையின் முன் நின்று அறப்பண்பினை உடையவர்கள் சென்று நின்றால் ஆபுத்திரன் கையில் உள்ள அமுத சிறப்பி என்னும் அட்சய பாத்திரம் தோன்றி அவர் கையிலே வந்து நிற்கும் என்று சொல்கிறார். வழிகாட்டுறார் மணிமேகலைக்கு. இந்த இடத்துல இன்னென்ன பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக விண்மீன்களை கணக்கில் கொண்டு இந்த விண்மீன்கள் சேர்ற நேரத்தில் நீ போனீன்னா கிடைக்கும்னா எந்த அளவிற்கு நம்முடைய தமிழர்கள் வான சாஸ்திரத்தில் மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணரலாம். இந்த வகையில் மணிமேகலை எழுதின காலம் எந்த காலம்? அந்த 2ஆம் நூற்றாண்டு காலத்திலே அவங்க வந்து இந்த நட்சத்திரங்களை பற்றி வானியல் பற்றி மிக தெளிவாக அந்த மணிமேகலைக்கு அவள் அறிவுறுத்துகிறாள். அந்த வகையில் மணிமேகலைக்கு அந்த அட்சய பாத்திரம் கிடைக்கிறது. வள்ளலார் ஆரம்பித்து வைத்த பசிப்பினி போக்கும் ஒரு தொண்டை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மணிமேகலை அந்த அட்சய பாத்திரத்தை வைத்து எல்லா மக்களுக்கும் வழங்கி அந்த ஜீவகாருண்யத்து ஒழுக்கத்தை துவங்கி வைக்கிறவள் யாருன்னு பார்த்தோம்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளலாருடைய கொள்கை மணிமேகலை துவங்கி வைக்கிறார் அந்த அட்சய பாத்திரத்தின் மூலமாக. அதற்கு உதவி செய்பவர்கள் தான் நம்முடைய தீபத்திலகை. அந்த வகையில் தீபத்திலகை சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறார் என்று கூறி என்னுடைய தொடக்க உரை இறுதி செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. வெகு சிறப்பாக நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவிற்கு 2000 காலத்திற்கு முன்பேயே அந்த வானியல் அறிவை உடையவராக இருந்தன என்பதை பற்றியெல்லாம் உங்களுடைய உரையின் மூலம் அறிந்து கொள்ள முடிந்தது. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. தற்போது நம்மிடையே ஒக்கூர் மாசாத்தியார் என்ற ஒரு சிறந்த ஆளுமையை நமக்கு எடுத்துரைக்க வருபவர் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி காட்டாங்குளத்தூரிலிருந்து தமிழ்துறை மேனாள் இணையாசிரியர் ஜோ சந்தோஷ் சிவன் அவர்கள் வருகிறார்கள். ஐயா வணக்கம், வாங்க. வாய்ப்பளித்த தமிழ் சங்கங்களுக்கு முதல் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல ஏன் நான் வந்து தமிழ் இலக்கியங்களில் வந்து இந்த ஒக்கூர் மாசாத்தியார் பற்றி நான் வந்து எடுத்து பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா, அவங்க பாடல்களில் ஏன் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன்னா, நமக்கு வந்து இந்த சங்க இலக்கிய வந்து ஒரு பெரும் அறிவு மரபு இருக்கு இல்லையா? 2000 வருட சங்க இலக்கிய பெரும் அறிவு மரபுல நமக்கு வந்து இந்த பெண்பார் புலவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அன்னைக்கே கல்வி கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த சங்க காலகட்டத்திலேயே கல்வி கிடைச்சிருக்கு. அவங்க பாடல்களில் எப்படி அந்த காலத்தில் வந்து இந்த சமூகத்தில் எப்படி பதிவு பண்ணியிருக்கிறாங்க, இலக்கியத்தில் வந்து அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், இன்னைக்கு இருக்கிற ஒரு நவீன காலகட்டத்தில் வந்து ஒரு கல்வி கற்று ஒரு ஆளுமையாக திகழுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அன்றைய காலகட்டத்திலேயே இந்த பாணர் மரபு புலர் மரபுலேயே வந்து ஒரு தேர்ந்த ஒரு சிந்தனையாளராக ஒரு கல்வியாளராக ஒக்கூர் மாசாத்தியார் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு பெண் ஆளுமை அப்படிங்கிறது நம்ம வந்து மிக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவங்க புத்த சமயத்தில் இருந்தாலுமே, ஏன்னா அந்த மாசாத்து அப்படிங்கிற அந்த சாத்துங்கிறதே ஒரு வணிக குழு, அந்த ஒரு தொடர்புடைய வந்து ஒரு அவைதிக மரபுடைய ஒரு பெயர். அதனால வந்து அது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவங்களுடைய பாடல்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் வந்து இவங்க இந்த 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 இவங்களோட பாடல்களை வந்து நம்ம ஒரு பன்முகத்தன்மையோட வாசிக்கணும், ஏன் இது ஒரு இன்டர்டிசிப்ளினோட ஒரு ரீட் பண்ணணும், ஒரு பன்முகத்தன்மையோட என்ன சொல்ல போனால் ஒரு வெவ்வேறு கல்வி புலங்கள்லேருந்து இந்த பாடல்களை நம்ம ஏன் அணுகி ஆராய்ந்து அதுக்குள்ளே இருக்கிற வந்து தமிழ் சுவையை வந்து எடுத்து சொல்லணும்னா, நம்ம அன்னைக்கு இருந்த காலத்தை இருக்கும்போது வந்து அன்னைக்கு சமூகம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கும்போது இன்னைக்கு இருக்கிற அந்த கண்ணாடியை வச்சு நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் பல்வேறு விதமான வந்து புதிய புதிய கோணங்கள் நமக்கு கிடைக்கும். சங்க இலக்கியங்கிறது வந்து வெறுமனே ஒரு புகழ்ச்சிக்காக ஒரு பெருமைக்காக பேசப்பட்ட ஒரு காலம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படிங்கிற காலம்லாம் வந்து ஒரு 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 வித்துங்கிற மாதிரி தான் வச்சுங்களேன். அதை மறுத்து அதுக்குள்ளே இருக்கிற என்னென்ன முரண்பாடான விஷயங்கள் இருக்குது, சமூகத்தில் என்ன நிலவி இருக்குது எப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அதை கட்டுரை வடிவில் நான் அப்படியே சொல்கிறேன். ஐயா, உங்கள் புகைப்படம் தெரியலையா? உங்கள் உருவம் தெரியலையா? தெரியுதுங்களையா? தெரியுதுங்க ஐயா. இப்போ தெரியுது, விட்டு விட்டு வருது. தமிழ் இலக்கிய பரப்பில் சங்க இலக்கியம் என்பது மிகவும் போற்றுதலுக்குரியவை ஆகும். அவ்விலக்கியத்தில் பல்வேறு புலவர்களின் பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளது. அவ்வரிசையில் நாம் ஒக்கூர் மாசாத்தியார் எனும் பௌத்த துறவியார் யாத்தலின்
யாத்தளித்த பாடல்கள் பன்முக பார்வையில் ஒரு வாசித்து பார்க்கும் ஆய்வு கொற்றை அமைகின்றது. ஒக்கூர் மாசாத்தியார் இவர் இயற்பெயர் மாசாத்தியார். இவர் ஒக்கூர் எனும் ஊரை சார்ந்தவராக இருக்கிறார். இவர் புறநானூற்றில் 279 குறுந்தொகையில் 5 பாடல் ஏற்றிருக்கிறார். குறிப்பா 126, 133, 186, 220, 275 புறநானூறுல ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. இப்படி பாடல்கள் புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை இப்படிங்கிற பல்வேறு விதமான சங்க இலக்கிய பிரதிகளில் இவங்களுடைய பாடல்கள் துவக்கப்பட்டிருக்கு. நம்ம ஏன் இவங்களை இவ்வளோ அந்த அளவுக்கு பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தேவை அதாவது கைலாசபதி சார் ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, சங்க இலக்கிய பிரதிகளை நாம் ஏன் பன்முக நோக்கில் வாசிக்கப்பட வேண்டும் என்ற வினா இயல்பாக எழக்கூடியவைதான். கடந்த காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியத்தில் இன்றைக்கு தேவையான வாழ்வின் செந்நெறிகளை தேடி கண்டுபிடிக்கிற அவசியம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி கைலாசபதி ஐயா தம்முடைய தமிழ் இராறைக்கு பயிற்சியில் வீரக கவிதைகளில் சொல்லியிருப்பார். அதே விஷயத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அதே மாதிரி தான் கடந்த காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்களில் இன்றைய காலகட்டங்களில் தோன்றின பல்வேறு அணுகுமுறைகளை பல புதிய பார்வைகளை கொண்டு புகுத்தி ஆராய்ச்சி செய்வது ஒரு விதமான மாற்று கண்ணோட்டத்தை அளிக்க உதவலாம். சங்க இலக்கிய பெண்பார் போலவர்கள் ஒருவரான ஒக்கூர் மாசாத்தியாரின் பாடல்கள் பதிந்துள்ள அழகியல் தன்மைகளை ஒரு ஆய்வு கட்டுரை வடிவில் இங்கே வழங்குகிறேன். ஒக்கூர் மாசாத்தியார் பாடல்களில் அழகியல் தன்மைகள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். சங்க தமிழ் இலக்கியம் என்பது உணர்வுகளின் கருவூலம். அதில் பெண்பார் போலவர்களின் பங்களிப்பு அறம் வீரத்தை மென்மையாக பதிவு செய்வதில் முக்கியத்துவம் பெறுகிறது. பாண்டி நாட்டு ஒக்கூர் என்ற ஊரில் பிறந்த மாசாத்தியார் புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை ஆகியவற்றில் பாடியுள்ளார். இக்கொற்றை இவரது பாடல்களில் காணப்படும் ஓமை அழகியல், வீர அழகியல், இயற்கை சித்தரிப்புகள் ஆய்வு செய்கிறது. வீரத்தின் அழகியல் புறத்தனை நோக்கு. புறத்தனையில புறப்பாட்டில் செஞ்சதை நான் சொல்றேன். ஒக்கூர் மாசாத்தியார் என்றாலே நாம் நினைவுக்கு வருவது புறநானூற்றின் 279வது பாடலாகும். இது மோதின் முல்லை என்னும் துறையை சார்ந்த வீரத்தை பாடுவதிலும் ஒரு தாயின் மனநிலை அழகியலோடு வெளிப்படுத்தி உள்ளார். குடிப்பெருமை. ஒரு குடும்பத்தின் முதல் நாள் போரில் தந்தை இறக்கிறார், 2வது நாள் கணவன் இறக்கிறார். ஆனால் அந்த தாய் சற்றும் சளைக்காமல் தன் மகனை போருக்கு அனுப்பி வைக்கிறார். அழகியல் நுணுக்கம். மகனின் தலைமுடியை சீவி வெள்ளை ஆடையை உடுத்தி அவனது கையில் வேலை கொடுத்து அனுப்பும் காட்சி போரை ஒரு கடமையாக கருதாமல் ஒரு அழகு விழுறும் அறமாக மாற்றுகிறது. கெடுக சிந்தை கடிது இவள் துணிவே என தொடங்கும் வரிகள் அது புறநானூற்று 179 பாடல்ல ஒரு பெண்ணின் வீர உணர்வை சங்க காலத்தில் உச்சபட்ச அழகியலாக காட்டுகிறது. அகம் சார்ந்த அகம் சார்ந்த அழகியல். புறநானூறு மற்றும் குறுந்தொகை பாடல்கள், அதாவது ஒக்கூர் மாசாத்தியார் பாடிய புறநானூறு, அகநானூறு மற்றும் குறுந்தொகை பாடல்களில் தலைவியின் பிரிவு ஆற்றாமையை காதலையும் மாசாத்தியார் நுட்பமாக சித்தரித்துள்ளார். தலைவியின் தனிமை. தலைவன் பிறந்த காலத்தில் மாலை நேரத்தின் வருகையை தலைவி எதிர்கொள்ளும் விதம் நெஞ்சை கவரும் வண்ணம் இருக்கிறது. மறைமுக குறியீடுகள். இந்த பாட்டில் மறைமுகமாக என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவரது பாடல்களில் உள்ளுரை ஓமம் மிக சிறப்பாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு பறவை தன் குஞ்சுகளை காக்கும் விதத்தை விவரிப்பதன் மூலம் தலைவின் பாதுகாப்பற்ற நிலையை அழகில் துதும்ப சொல்கிறார். இயற்கையும் காட்சி அழகிலும். மாசாத்தியாரின் பாடல்களில் இயற்கை என்பது வெறும் பின்னணி அல்ல, அது உணர்வுகளை தூண்டும் ஒரு கருவி. தாவர வர்ணனை. அது தாவரங்களை பற்றி அவங்க குறிஞ்சி நிலத்திலும் முல்லை நிலத்திலும் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக கள்ளி செடிகள் நிறைந்த காடு, ஆமான், காட்டு பசு, திரியும் முல்லை நிலம் போன்றவற்றை தத்துருவமாக படப்பிடித்துள்ளார். நமக்கு ஏன்னா அந்த முல்லை நிலங்கிறது கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், இந்த ஆணிரைகளை பற்றி அதிகமாக இருக்கிற செடிகளில் இருக்கும். ஓமை சிறப்பு. குறுந்தொகை பாடல் ஒன்றில் பாடல் 126 தலைவின் மெல்லிய விரல்களை காந்தல் பூவின் இதழ்களுக்கு ஒப்பிடுவது சங்க காலத்து மரபார்ந்த அழகிலே நிலைநிறுத்துகிறது. இந்த இடத்துல தான் நம்ம சில விஷயங்களை பார்க்கணும். கோவை ஞானி தமிழ் அழகியல்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், தமிழ் மார்க்சிய அழகியல்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அப்போ அவர் அந்த புத்தகத்துல என்னென்ன மென்ஷன் பண்ணியிருந்தார் சொல்லியிருந்தாருன்னா, இந்த அழகியல்னா என்ன, ஈஸ்தெட்டிக் சென்ஸ்னா என்ன அப்படிங்கிறது போது நம்ம ரொம்ப வெளியிலிருந்து திலாகச்சு சொல்றது அழகியல் கிடையாது. நம்ம காலகாலமா நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை, நம்ம இன்னும் சொல்ல போனா நம்ம அருகாமை பார்க்குற விஷயங்களை ரொம்ப விவரிச்சு சொல்றது இருக்கு இல்லையா, அதுதான் அழகியல்.
அது ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு பொருளை அது வந்து சொல்லி ரொம்ப வேர்த்து சொல்றதுல அது கிடையாது. எங்க இதுல இருந்து இருக்கு நம்மளுடைய நம்ம நம்ம கிட்ட இருக்கிற நம்ம நம்ம அருகில் இருக்கிற விஷயங்களை வந்து ஒப்பிட்டு சொல்றது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு அழகியலுக்கான இதுவாக இருக்கும். அதான் ஒரு சரியான அழகியலா இருக்கும். அது வந்து ஒரு ஒரு மேலத்தைய கருத்துவ மார்க்சியத்தை தன்னையோட அது வந்து அவர் சொல்றாரு. அழகுனா வந்து ரொம்ப இதுவா இருக்கணும்னு கிடையாது, வந்து அது உன்னுடைய கிட்ட இருக்கிற வந்து தான் அது அழகு அப்படின்னு அவர் வந்து அதை சொல்லியிருப்பார். அப்ப இந்த இடத்துல இந்த ஊமையை நம்ம வந்து ஒக்கூர் மாசாத்தியாருடைய பாடல் நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம். அதாவது இந்த கையோடைய விரல்கள், பெண்ணுடைய கை விரல்கள், தலைவியின் விரல்களை சொல்லும் போது காந்தல் பூவின் இதழுக்கு ஒப்பிடுவது வந்து ரொம்ப ஒரு அழகா இருக்கு. அது வந்து வேற ஏதோ சொல்லியிருக்கலாம், வந்து காந்த விரலுக்கு வந்து வேற ஏதோ சொல்லியிருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பூ வந்து காந்தல் மலர வச்சு ஒப்பிடுறாங்கன்னா அப்போ வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மட்டும்தான், அது வந்து ஒரு முதல் பொருள் சார்ந்த, அதாவது எவிடன்ஸ் பேஸ்டான விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கிற ஒரு மனநிலையா இருந்திருக்கு. இந்த ஒரு ஒரு புராணிக புராணிக சார்ந்து வந்து எடுத்துக்கல, ஒரு பழமைத்துவமான இதை எடுத்துக்கல, அவன் கண்ணில் காண்ற பருப்பொருளை மட்டும்தான் அவங்க வந்து அழகியலை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இடத்துல நிலைநிறுத்தி பார்க்க வேண்டியது ஒரு மிக முக்கியமானது இருக்கு. அதே மாதிரி வந்து தலைவன் பிரிந்து சென்ற பாதியின் கடுமையை கூறும்போது காய்ந்த இலைகள் காற்றில் கழன்று ஓடுவது சிறுவர் ஓட்டும் சக்கரம் போல இருப்பதாக கூறுவது கவித்துவ உற்று நோக்குதலுக்கு சான்று. தலைவன் பிரிந்து சென்ற பாதை வந்து ஒரு சிறுவன் ஓட்டும் சக்கரம் வந்து ஒரு சிறுவன் ஓட்டுற சக்கரம் வந்து ஒரு இதுவாக இருக்கு மாதிரி இருக்குன்னு சொல்றேன். அதே மாதிரி அவங்க மொழிநடை எப்படி இருக்கு அப்படி முழகிடும் அழகியல் உத்திங்கிற ஒரு சொல்லும் போது மாசாத்தியின் பாடலில் சொற்கள் மிக சுருக்கமாகவும் ஆழமாகவும் அமைந்துள்ளது. நம்ம குறுந்தொகையே நமக்கு தெரியும், ஏன்னா அது 4 அடிக்குள்ள அந்த அந்த ஒரு இதுக்குள்ளதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து அது என்னன்னா பாடல்கள் இவங்க ரொம்ப அது வார்த்தையை சொற்சொட்டு ரொம்ப சிக்கனமா செலவு பண்றாங்க. பாடல்கள் சொற்கள் மிக சுருக்கமாகவும் ஆழமாகவும் பதிந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஐக்கு லிமரிக்கோ சென்ட்ரி இது மாதிரி வடிவங்களை பார்க்கும்போது நம்ம வந்து அது வந்து நம்ம மேலத்தைய வடிவங்களை பார்த்தாலுமே ஜப்பான் இது மாதிரி வெளியில தோன்றினாலுமே ஆனா வந்து அதோடைய அந்த வடிவம் அந்த வார்த்தை சுருக்கங்கள் இருக்குல்ல, அது நம்ம சங்க காலத்திலேயே அதுக்கான இது இருக்கு. ஏன்னா குறுந்தொகைலாம் 4 அடி 3 அந்த இதுக்குள்ளேயே தான் இருக்குமே, ரொம்ப பெரிய வந்து 10 அடி 15 அடிக்கு போவார். இப்ப சொற்சொட்டும் வந்து தேவையற்ற அடைமொழிகளை தவிர்த்து பொருட்களை நேரடியாகவும் வலிமையாகவும் பதிவு செய்துள்ளார். நாடகத்தன்மை ஒரு மோனோலாகு இல்லை வந்து ட்ராமட்டிக் அப்படின்னு சொல்ற அந்த இதில் பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து என்னன்னா ஒரு கூற்றாக தலைவி அல்லது தோழி கூற்றாக அமைவதால் வாசிப்பவருக்கு அது ஒரு நாடக காட்சியை பார்ப்பது போன்று இருக்கு. ஒரு ஒரு மோனோலாக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தன்னுணர்ச்சி ஒரு தன்னியல்பா ஒரே ஆளா வந்து பாடுறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து அழகியல் சார்ந்து அவங்க சொன்ன விஷயம், அவங்கள பத்தி நான் வந்து எடுத்த விஷயம். இவரது அழகியல் என்பது வெறும் புற அழகியை பற்றி மட்டும் அல்லாது உள்ளமான அழகியலை, அதாவது வீரம் பற்றியது ஆகும். இயற்கையோடு ஏந்து வாழ்விலே தன் பாடலில் உயிரோட்டமாக மாற்றியுள்ளார். சங்ககால பெண்களின் ஆளுமையில் அவளது உணர்வு போராட்டங்களை கவித்தோடு பதிவு செய்வதில் இவர் ஒரு முன்னோடி புலவர் அப்படின்னு வந்து இவங்களை பற்றி நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு அழகியலோட வந்து இது ஒரு ஏன்னா இப்போ வந்து ஈஸ்டட்டிக் சென்ஸை பற்றி ஒரு அழகியல் தன்மையோட மாசாத்தியார் பாடலில் வந்து செய்யும் போது நமக்கு வந்து கிடைச்சது. அதுக்கு அடுத்தது இன்னொரு நான் வந்து ஒரு எடுத்திருக்கேன், இன்னொரு கல்வி புலத்திலிருந்து எடுத்திருக்கேன். அதே மாசாத்தியார் பாடலில் வச்சு மாற்று ஒரு கல்வி புலத்திலிருந்து நோக்கி ஆய்வு செஞ்சிருக்கேன். என்னன்னா சங்க இலக்கிய பெண்பார்ப்பு ஒரு மாசாத்தியாரின் பாடல்களை மார்க்சிய கண்ணோட்டத்தில் அணுகுவது. ஏன் நான் வந்து இந்த மார்க்சிய கண்ணோட்டத்தில் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து அணுகிறேன் அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து பெண்கள் வந்து எப்படி அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க, அதாவது அவங்களுடைய வாழ்வியல் நெறிங்கிறது எப்படி இருந்திருக்கு, அவங்க மேலே வந்து சுரண்டல் எப்படி இருக்கு, இன்னும் சொல்ல போனால் வந்து குடும்பம்ங்கிற விஷயம் இருக்கு, ஆண் தன்மைங்கிறது வந்து ஆண்மை, இந்த ஆணாதிக்க சமூகங்கிறது இருந்திருக்கு அந்த காலத்தில். இதெல்லாம் நமக்கு வந்து எப்படி தெரியுதுன்னா பாடல்கள் நம்ம வந்து இப்போ கேசவன் ஐயாவுடைய ஆய்வுகளை எடுத்து வாசிக்கும் போதா இருக்கட்டும், ராஜகோதம் சாரோட ஆய்வுகளை எடுத்து வாசிக்கும் போது பேய் மாதையன் ஐயாவுடைய ஆய்வுகளை எடுத்து வாசிக்க இருக்கட்டா இருக்கட்டும். இன்னும் அந்த பாட்டும் தொகையும் தொல்காப்பிய தமிழ்ச்சமூக உருவாக்கம் சொல்லிட்டு ஒரு புத்தகத்துல ராஜகோதம் சார் வந்து நிறைய வந்து இந்த பெண்களை பத்தி எழுதியிருப்பாரு. அதுவும் சொல்ல போனா இந்த பாலியல் அறக்கவலையின் பதக்கொற்றையில எழுதியிருப்பாரு. பெண்கள் எப்படி வந்து இந்த ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பரத்தமின்னு சொல்ற வழக்கம் வந்து பெண்களுக்கு அது கிடையாது. அப்ப அங்கேயே வந்து ஒரு ஒடுக்குமுறை வந்து உருவாகுது பெண்கள் மேல. நம்ம சங்க இலக்கியத்தை வந்து குளோரிஃபை பண்ணுங்கிற பேர்ல நிறைய வந்து அந்த ஒரு ஒடுக்குமுறைக்கு வந்து நம்ம வெளியில வந்து சொல்றது கிடையாது அப்படிங்கிறத வந்து இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து நம்ம எந்த கண்ணோட்டத்தில் அணுகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். சங்க இலக்கிய பெண்பார்ப்புடன் உருவான ஒக்கூர் மாசாத்தியாரின் பாடலில் மார்க்சிய கண்ணோட்டத்தில் அணுகுவது அக்கால சமூகத்தின் உற்பத்தி முறை. அது இந்த உற்பத்தி முறைனா வெறுமனே வந்து ஒரு உணவு உற்பத்தி முறை மட்டும் கிடையாது, சமூக உற்பத்தி முறை இருக்கு,
இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்த மக்களுடைய தேவைகளுக்கான வந்து வணிக உற்பத்தி முறையாக இருக்குது. குடும்ப உற்பத்தியில் வந்து இப்போ ஆண் பெண் உறவுங்கிறத தாண்டி ஒரு 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 குடும்பமாக செக்ஷரை ஒரு ஸ்டேட் உருவாகிறது இருக்கு இல்லையா? குடும்பம் தான் முதக்கு ஒரு 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 அரசாங்கத்தை உருவாகிறதுக்கு முதல் காரணமே ஒரு குடும்பம் தான். அப்போ அந்த விஷயங்கள் எப்படிலாம் இருந்திருக்கு அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஒக்கூர் மாசாத்தியார் பாடிகள் மார்க்சியம் ஒரு ஆய்வு முன்னுரை. மார்க்ஸ் என்பது வெறும் பொருளாதார கொள்கை அல்ல, அது ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு கருவி. சங்க இலக்கியங்களில் நிலவுடைமை சமூகத்தின் தொடக்க காலத்தை சித்தரிக்கின்றது. சங்க காலங்கிறது வந்து ஒரு வெறும் ஒரு சங்க காலங்கிறது ஒரு 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 இலக்கியம் மட்டும் கிடையாது. அதுல என்னன்னா நிலவுடைமை சமூகம், அதாவது ஃபியூடல் சிஸ்டங்கிறதுக்கு வந்து தொடக்க கால ஒரு இதுவாக இருக்கு. ஏன்னா நம்ம சங்க காலத்தில் வந்து அரை வேளாண் அரை வேட்டு சமூகமாக இருந்திருக்கு, தொல்குடி சமூகமாக இருந்திருக்கு. அப்போ அதில் வந்து தொடக்க காலத்துல தான் அந்த வேந்தருடைய எழுச்சிலாம் நிறைய நடக்குது. இப்போ புரியுதுங்களா? அப்போ அந்த இதில் தானே நம்ம இதில் வந்து பார்க்கணும். இப்போ தொடக்க கால சித்திரின் ஒக்கூர் மாசாத்தியார் பாடிய பண்டு பாடல்களில் அகநானூறு, குறுந்தொகை, புறநானூறு பொதிந்துள்ள சமூக பொருளாதார கூறுகளை மார்க்சி இயங்கியல் அடிப்படையில் ஆராய்வதே கற்றின் நோக்கம். உற்பத்தி முறை வாழ்வாதாரமும் தலைப்பு. மார்க்சியத்தின் அடிப்படை தளம் அடித்தளம் பேஸ் எனப்படுவது உற்பத்தி முறை. ஒக்கூர் மாசாத்தியார் பாடலில் முல்லை நிலத்து மக்களின் வாழ்க்கை முறை விரிவாக பேசப்பட்டுள்ளது. ஒக்கூர் மாசாத்தியாரோட பாடலில் வந்து முல்லைத்திணையோடைய வாழ்க்கை முறை வந்து விரிவாக பேசப்பட்டது. குறிப்பாக பயிர் தொழில் வந்து வரகு, திணை, தானியங்கள் உற்பத்தி பற்றி இவர் குறிப்பிடுகிறார். இது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரியில் உழைக்கும் மக்களின் தன்னிறைவு பொருளாதாரத்தை காட்டுகிறது. நம்ம வந்து இந்த திணையல் கோட்பாடை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் கேட்டோன்னா, நம்ம வந்து இந்த உற்பத்தி இன்னும் சொல்ல போனால் ஒரு திணைக்கு அந்த முல்லை திணைக்குங்கிற போது வந்து அதில் வந்து அதே திணையில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அதே திணையில் வந்து உற்பத்தி பண்ணி அதே இதில் வந்து கொண்டு கொடுத்து வாங்கிக்கிறவங்க இந்த பண்டை மாற்று முறைங்கிறது வந்து ஒரு தன்னிறைவான ஒரு பொருளாதாரத்தை ஒரு இதுவாக இருக்குது. இப்போ நம்ம கிராமத்தை நோக்கி நம்ம வந்து தன்னிறைவான கிராமம் ஒரு பொருளாதாரத்தை காட்டணும்னு சொல்கிற நிறையா திட்டங்கள் இப்போ வருது இல்லையா? அதே மாதிரி தான் வந்து அன்னைக்கும் அந்த சிந்தனைகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் அது வந்து எப்படி வெளிப்பட்டுருக்குன்னா பார்ப்போம். பரிமாற்ற மதிப்பு அக்காலத்தில் பண்டமாற்று முறை நிலவியதை இவரது பாடல் வழியாக அறியலாம். உழைப்பின் பயனை நேரடியாக நுகர்வுக்கு சென்றது. உபரி மதிப்பு சர்ப்ளஸ் ஒரு சிலரிடம் குவிய தொடங்கும் காலகட்டத்தின் தொடக்கமாக இதை சொல்லலாம். நமக்கு வந்து அந்த சர்ப்ளஸ் உழைப்புங்கிறது வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு படி அரிசி இருக்கு அப்படின்னு கேட்டால் அவன் வந்து அதை வந்து ஒரு படி அரிசி வச்சு அவன் சாப்பிட தான் முடியும். அதே வந்து 100 படி அரிசி ஆகும்போது அதுக்கான வந்து பலன் அது வந்து இன்னும் 4 பேர் வந்து வேலைக்கு வைக்கலாம், நிறைய இடம் வாங்கலாம். இது பண்ணிட்டு ஒரு சர்ப்ளஸ்மான விஷயங்கள் நிறைய வந்து இந்த காலகட்டத்தில் தொடக்கமாக இருக்குது. அது என்ன சொல்ல போனால் முல்லை நிலத்தோடைய அது. இதில் வந்து வர்க்க பிரிவினையும் வறுமையும் அப்படிங்கிற வந்து ஒரு தலைப்பில் சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறேன். மார்க்சிய வர்க்க போராட்டத்தின் பேசுகிறது. சங்க காலத்தில் வர்க்க பிரிவினை இன்றளவும் அளவிற்கு தீவிரடமையாக விட்டாலும் அன்றாலையும் உள்ள இருந்திருக்கு. வர்க்க போராட்டம் வந்து இன்னைக்கு இருக்கிற வறுமையும் போராட்டமும் இன்றைக்கு அளவு இல்லைனாலுமே அன்னைக்கு இருந்திருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லோன் இன்பம் காமுறுவது போல் அப்படின்னு ஒரு பாட்டு அவங்க சொல்றாங்க குறுந்தொகையில. அந்த பாட்டுல வந்து என்ன வரி வருதுன்னா, இல்லோன் இன்பம் காமுறுவது, பொருளாதார வலிமை இல்லாதவன் ஒருவன் இன்பத்தை விரும்புவது என்பது இயலாத ஒன்று. அதாவது காம இன்பத்தை வந்து பொருளாதார வலிமை இல்லாதவன் வந்து ஒரு 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 இன்பத்தை வந்து அவனால் பெற முடியாத காரணம் வந்து காசு இல்லாதவங்களை யார் வந்து மதிப்பா? அவனுக்கு எப்படி இன்பம் கிடைக்கும்? அப்போ அந்த காலத்திலே வந்து அந்த வறுமைங்கிற அந்த இருக்கு. ரெண்டாவது வந்து காசு இல்லைன்னா இன்னைக்கு வந்து மதிப்பு இல்லைங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. அந்த பொருளுங்கிறது இது வந்து ஒரு மார்க்சிய மேல்நிலையாக்கத்தின் பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை மார்க்சிய நோக்கில் உறுதிப்படுத்துகிறது. இல்லோன் இன்பம் காமுறுவது போல் அப்படிங்கிற அந்த வரி. வீரக சமூகம் அரசு உருவாக்கும். புறநானூற்றில் ஒக்கூர் மாசாத்தியார் பாடிய புகழ்பெற்ற கெடுக சிந்தை கடிவதில் துணிவே புறநானூறு 279 பாடல் மார்க்சியதே மிக முக்கியமானது. அதாவது வந்து தன்னார்வ பலி. தந்தை கணவன் இருவரையும் போரில் இருந்த பின் தனது சிறு மகனையும் போருக்கு அனுப்புவது ஒரு தாயை இவர் காட்டுகிறார், மாசாத்தியார் காட்டுகிறார். மரக்கொடி மரபு இது ஒரு அரசு உருவாக்கத்திற்கு தேவைக்கு உழைக்கும் வர்க்கம் தனது உயிரை தியாகம் செய்து தூண்டப்படும் மேல்மட்டமான சூப்பர் ஸ்ட்ரக்சர் உருவாக்கத்தை காட்டுகிறது. இதில் வந்து எங்கே பிரச்சனைனா, நம்ம வந்து ஒரு பெரிய மன்னன் வந்து உயிர் தியாகம் செய்யறது இல்லை. எங்கே ஒரு தாய், ஒரு ஏழையாக இருக்கிற ஒரு தாய் தான் தன்னுடைய மகனுடைய கணவனத்தை கொடுக்குறா, தந்தையை கொடுக்குறா, மகன் அதை வந்து அடுத்து போருக்கு அனுப்புகிறான். இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அரசு வேந்தர்கள் வந்து யாரும் செய்ய இந்த போருக்கு வந்து மகனை புது பண்ணுறது கிடையாது, நேரடியாக அனுப்புறது கிடையாது. நீங்கள் இதே வந்து நீங்கள் வந்து ராஜ்கோவிந்த் சாருடைய வந்து ஆகோல் பூசணும் பெருங்கற்கால் நாகரத்தோடைய நீங்கள் எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா
ஏன் வெற்றி திணைங்கிறது வந்திருக்கு, வெற்றி மறவர் யாரு அப்படிங்கிறது ரொம்ப பேசியிருப்பார். வெற்றி மறவர்கள் பெரும்பாலும் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரொம்ப விடுமுறையில இருந்து வந்தவங்க தான். அவங்க பெரிய சூப்பர் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ல இருந்து வந்தவங்க கிடையாது. அப்போ எளிய மக்களை தான் கருவியா பயன்படுத்திக்கிறாங்க பிரபுத்துவ அரசுக்கு, ஃபெடரல் சிஸ்டத்துக்கு எளிய மக்கள், அதாவது ஏழை எளிய இவங்களை தான் கையாளா பயன்படுத்திக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க தான் ஒரு ஒரு அடியாளா ஒரு இது போருக்கு கருவியா பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பாடல் வழியா நமக்கு உணர்ந்துக்க முடியுது. ஏன் இப்போ ஒரு பெரிய பொருளாதாரம் வச்சிருக்காள் இப்போ போருக்கு இந்த செய்ய மாட்டாங்கல்ல. முன்னா நாள் போறான், இப்போ 2வது நாள் கணவன் போறான், 3வது நாள் பையன் போறான் அப்படிங்கிறது சிறு பையன். போகும்போது இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏழை ஒரு சாதாரண ஒரு விடுமுறையில் இருக்கிறவன் போறான், பெரிய சமூகத்திலிருந்து போக மாட்டான். அப்படிங்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அரசு உருவாக்கத்துக்கு ஒரு பெரிய இதுவா இருக்கு, ஸ்டேட் உருவாக்கத்துக்கு. அதே மாதிரி பெண்ணியமும் உழைப்பு சுரண்டல்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். பெண்ணியம் உழைப்பு சுரண்டல் வீட்டு உழைப்பு அங்கீகரிக்கப்படாத உழைப்பு என்று கூறுவது மாசாத்திரின் பாடல். நமக்கு இந்த வீட்டில் இப்போ வீட்டில் பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களோட உழைப்பை நம்ம பெரும்பாலும் அங்கீகரிக்க மாட்டோம். காரணம் என்னன்னா, வீட்டில் தானே இருக்க, சும்மா தானே இருக்க, உனக்கு என்ன அது இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் காலைல இந்த குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு அவங்க அந்த காலைல சாப்பாடு செஞ்சு எல்லாம் பண்ணுறது இருக்கு இல்லையா. ஆனால் அது அங்கீகரிக்கப்படாத உழைப்பாக தான் இருக்குது, வீட்டில் சும்மா தானே இருக்குங்கிறது. அப்போ அந்த அதெல்லாம் விஷயங்களை நம்ம இதை பார்க்கணும். தலைவின் தனிமை, தலைவன் பொருள் ஈட்டு பிரிந்து செல்வதும் பொருள் வாயில் பிரிவு பொருளாதார தேவை குடும்ப உறவுகளை எவ்வாறு தீர்மானிக்கிறது என்பதை காட்டுகிறது. உழைப்பின் பங்கீடு, காட்டில் விலங்கு சேகரித்தல், கறவை மாடுகளை பராமரித்தல் போன்ற பணிகள் பெண்கள் பங்களிப்பு இவர் பதிவு செய்துள்ளார். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, பெண்கள் வேலை செய்யறதுங்கிறது அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம டேட்டா கிடைச்சிருக்கு. அந்த மாசாத்தியர் பாடல் உழைப்பின் பங்கீடு, காட்டில் விறகு சேகரித்தல். இன்னைக்கு தானே நம்ம இன்டெக்ஸ் ஸ்டவ் கேஸ்லாம் சொல்றோம். அன்னைக்கு சமையல்னா காட்டில் விவசாயம் இந்த குச்சி எடுத்துட்டு வரது தான் அவங்களுடைய அதுவாக இருக்கும். அதே மாதிரி கறவை மாடுகளை பராமரித்தல், இந்த போன்ற ஆரம்பகட்ட வேலைகள்லாம் பெண்கள் ரொம்ப தீவிரமாக செஞ்சிருக்காங்க. இது உழைப்பு பிரிவினை பெண்கள் இடத்தை வரையறுக்கிறது. நிலவுடைமை சமுதாயத்தின் பண்பாடு, கலைகளும் இலக்கியங்களும் பொருளாதார அடித்தளத்தால் தீர்மானிக்கப்பட்டவை. ஒவ்வொரு மாசாத்திரின் அகப்பாடல்கள் காட்டும் தன்வழி தலைவன் ஒரு குறிப்பிட்ட நில உடைமை சமூகத்தின் எழுக்க உரிகள் ஐடியாலஜி பிரதிபலிக்கின்ற தலையின் அதிகாரம் அவனது பொருளாதார வலிமையிலிருந்தே பிறக்கிறது. ஒவ்வொரு மாசாத்தின் பாடல்கள் மார்க்சிய நோக்கில் அணுகும் போது வெறும் கவிதைகளால் தெரியாமல் ஒரு சமூகத்தின் பொருளாதார மாற்றத்துக்கு ஆவணங்களாக திகழ்கின்றது. பொருளாதாரமே வாழ்வின் அடிப்படை என்பது அகப்பாடல்கள். அரசின் அதிகாரம் வீரத்தின் பெயரால் நிலைநாட்டப்படுவதை புறப்பாடல்கள் விளக்குகின்றது. சுருக்கமாக சொன்னால், மாசாத்தியர் சங்க காலத்தில் யதார்த்த கவிஞர். அவர் காட்டும் உலகம் உழைப்பாலும் தேவையாலும் அதிகார போட்டியால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மார்க்சியம் கொண்ட சமுதாயமாகும். இது ரொம்ப முக்கியமாக நம்ம பேசணும்னா, பொருளாதாரமே வாழ்வின் அடிப்படை என்பது அகப்பாடல்கள். அதே இதுல அரசின் அதிகாரம் வீரத்தின் பெயரால் நிலைநாட்டப்படுவதை புறப்பாடல்கள் விளக்குகின்றது. அதுக்கு அடுத்து இன்னொரு கல்வி புலத்திலிருந்து ஆய்வு செய்யறேன். சங்க இலக்கிய பெண்பார்வை குறிப்பிட்ட ஒக்கூர் மாசாத்தியார் இதை நான் ஒரு குறியியல், அவங்க பாடல்ல குறியியல் நோக்கில் செமட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நோக்கில் அணுகுவது. இது புதிய திறனாய்வு பார்வையாகும். இந்த பாடல்கள் பதிவுள்ள அக மற்றும் புற குறியீடுகளை விளக்குவது வாயக்குற்றின் வடிவம் இதோ. குறியல் நோக்கு, ஒவ்வொரு மாசாத்தியர் பாடலில் குறியல் நோக்கு. இலக்கியம் என்பது வெறும் சொற்கள் தொகுப்பன்று, அது இலக்கியங்களின், அது குறியீடுகளின் சயின்ஸ் வெளிப்பாடு. குறியல் என்பது ஒரு சொல்லோ அல்லது பொருளோ நேரடி பொருளை தாண்டி ஒரு சமூக பண்பாட்டு சூழலில் உணர்த்தும் நுண்பொருளை ஆராய்வதும். சங்க புலவர் ஒவ்வொரு மாசாத்தியார் தம் அகப்பாடல்களின் உள்ளுரை மற்றும் இறைச்சி வாயிலாக குறியீடுகளை கையாண்டுள்ளார். அவங்க அவங்க பாடல்ல நம்ம இந்த குறியல் அப்படிங்கிறத நம்ம விஷயம் புரிஞ்சுக்கணும். குறிப்பால் உணர்த்துவது, சிம்பலிசத்தை உணர்த்துவது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தமிழ்ல நமக்கு தமிழ் பேராசிரியர்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் இந்த குறியல் பத்தி நிறைய, என்ன சொல்ல போனா குறியல் பத்தி சார்ந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்துல இருந்து தானே இந்த குறியல் சார்ந்து என்ன எடுக்க ஆரம்பிச்சுன்னு தெரியும். இது ஒரு வேறு கல்வி புலமா இருந்தாலுமே இது குறியல் நோக்கில், ஒரு செமட்டிக்ஸ் நோக்கில் நம்ம செஞ்சு பார்க்கணும். ஒவ்வொரு மாசாத்தியார் பாடல்கள் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்தேன். இதுல நம்ம சங்ககால புலவர் ஒவ்வொரு மாசாத்தியார் தம் அகப்பாடுகள் உள்ளுரை மற்றும் மிரட்சி வாயிலாக குறியீடுகளை கையாண்டுள்ளார். விலங்கு மற்றும் பறவைகள் எவ்வாறு உணர்ச்சிகளின் குறியீடாக மாற்றப்படுகின்றன என்பது இக்கற்றின் ஆராய்வது. அகத்திணை குறியீடுகள் தலைவின் மனநிலை,
அகத்தியின் குறியீடுகள் தலைவின் மனநிலை மாசாத்தியர் பெரும்பாலும் முல்லை மற்றும் குறிஞ்சித்தன பின்னணியில் பாடல்களை புனைந்துள்ளார். இங்கு இயற்கை பொருட்கள் வெறும் பின்னணியாக இல்லாமல் மாந்தரின் அக உணர்வுகளை குறியீடுகளாக சிக்னிஃபராகலாம் இருக்கின்றது. அது வந்து வெறுமனே வந்து ஒரு குறிஞ்சித்திணையில பின்னணியில் பாடல்கள் வந்து வெறும் இயற்கை பொருளை குறிக்காம அது மாந்தரின் மனிதர்களின் வந்து அக உணர்வுகளை குறிக்கும் குறியீடுகள்லாம் சிக்னிஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை அமைகின்றது. முல்லை நில குறியீடுகள் குறிப்பாக வந்து அகநானூரில் பார்க்கும்போது முல்லை நிலம் என்பது இருத்தலும் நிமித்தமும் சார்ந்த நிலமாகும். மாசாத்தின் பாடல்கள் வரும் கார்காலம் என்பது பிரிவின் பகிரையும் தலைவன் வருவான் என்ற எதிர்பார்ப்பையும் குறிக்கும் ஒரு கால குறியீடு. கொன்றை மலர் பொன் போன்ற நிறமுடைய கொன்றை மலர்கள் அலர்வது தலைவன் வரப்போகிறான் என்பதற்கான அறிகுறியாகும். அது கொன்றை மலர் பொன் போன்ற நிறமுடைய கொன்றை மலர் அலர்வது தலைவன் வரப்போகிறான் என்பதற்கு ஒரு அறிகுறியாகும். அந்த கலர் சேஞ்சை வச்சுட்டு வந்து தலைவன் வரப்போறான், ஏன்னா அந்த காலம் வந்து போச்சு அப்படிங்கிறது வந்து சொல்ற. அதே சமயம் தலைவின் பசலை நோய்க்கு ஒப்பிடக குறியீடு செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி விலங்கு குறியீடுகள் இறைச்சி அகநானூறு 384 பாடல்களில் தலைவன் வரும் வழியும் கொடுமையை விளக்க அவர் கையாளும் குறியீடு மிக முக்கியமானது. யானை மற்றும் மூங்கில். பசியால் வாடும் பெண் யானைக்கு ஆண் யானை மூங்கிலை குறித்து ஊட்டும் காட்சி இது வெறும் இயற்கை வர்ணனை அன்று. தலைவன் தன் கடமையை பொருள் இட்டுதல் முடித்துவிட்டு தலைவன் பசி அன்பு தீர்க்க விரைந்து வருகிறான் என்பது குறிப்பால் உணர்த்தும் குறியீடாகும். அது ஒரு ஆண் யானைக்கு ஒரு பெண் யானைக்கு ஒரு ஆண் யானை வந்து மூங்கில அப்படியே முறிச்சு வந்து ஊட்டுறது இருக்கு இல்லையா, அது வந்து வெறுமனே வந்து ஒரு காட்சி கிடையாது. அதுக்குள்ள என்னன்னா தலைவன் தன் கடமையை பொருளீட்டதை முடிச்சுட்டு தலையோடைய பசியை நோக்கி அன்பை தீர்க்கிறதுக்கு வரான் அப்படிங்கிறது வந்து சிம்பாலிக்கா சொல்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. புறத்திணை குறியீடுகள் வீரத்தின் அடையாளம். மாசாத்தியார் புறநானூற்றில் ஒரு பாடலே பாடியுள்ளார். புறம் 297 பாடல் மூதின் முல்லை என்ற துறையை சார்ந்தது. வீரக்குடியின் சிறப்பை குறியீட்டு ரீதியாக அமைகின்றது. வாழும் வேலும் பாடில் ஒரு தாய் தன் தந்தையும் கணவனையும் போரில் இருந்து பின் தன் சிறு மகனை போருக்கு உயர்த்தெடுகிறாள். இங்கு வாள் என்பது வெறும் ஆயுதம் அல்லாத ஒரு குடியின் மானம் மற்றும் தொடர்ச்சி குறியீடாக குறியீடு என்பதற்கான குறியீடு. இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கறது என்னன்னா, ஒரு வாளுங்கிறது வந்து வெறுமனே வந்து ஒரு ஆயுதமாக அந்த இடத்துல பார்க்காம அது வந்து ஒரு குடியின் ஒரு வீரக்குடியின் வந்து ஒரு மானம், அதோட ஒரு மானமாகவும் அதே ஒரு தொடர்ச்சி அந்த ஒரு பண்பாட்டின் அந்த வீரத்தின் தொடர்ச்சியாகவும் காட்டப்படுகிறது. அப்போ வந்து ஒரு பொருளை வந்து எப்படி வந்து ஒரு குறியீடாக வந்து ஒரு மனிதன் சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு 10 வரியை சொல்லலாம். இந்த வாள் ஏன் வருதுன்னு சொல்லலாம். ஆனால் அது அப்படி அவங்க சொல்லாமல் வெறும் வாள் அது முடிக்கிறது இல்லை, இதெல்லாம் ஒரு குறியீட்டுக்கான ஒரு இதுவாக பார்க்கணும். அதே மாதிரி வெள்ளை ஆடை போருக்கு அனுப்பும் மகனுக்கு அதே பாட்டில் வந்து அதே போருக்கு வெள்ளை ஆடை போருக்கு அனுப்பும் மகனுக்கு அவள் உடுத்த வெள்ளை ஆடை தூய்மை மற்றும் தியாகத்தின் குறியீடாக அமைகிறது. இது வெள்ளைங்கிறது ரொம்ப நீட்னஸ், ரெண்டாவது தியாகத்துக்கு சாக்ரிஃபைஸ், ஒரு ரொம்ப ஒரு சாக்ரிஃபைஸ்க்கான ஒரு குறியீடாக அமைகிறது. மரணத்தை பொருட்படுத்தாத வீரத்தை அந்த ஆடை குறியீட்டாக ஆகிறது. குறியீட்டு அமைப்பியல் ஸ்ட்ரக்சரல் செமட்டிக்ஸ். ஒவ்வொரு மாசாத்தின் படையில் குறியீடு அடிப்படையில் பகுக்கும் போது கீழ்கண்ட முரண்பாடுகளை காணலாம். குறியீடு ஒரு பக்கம், குறிப்பொருள் ஒரு பக்கம். திணைத்துறை கார் வந்து மேகம் வருகையின் குறியீடு. குறியீடை வந்து நம்ம பார்ப்போம்னா கார் வந்து காரா இருக்கு, அது குறிப்பொருளா அது சொல்லும் போது வந்து என்னன்னா வருகையின் அறிகுறியா தெரியுது. அதே மாதிரி நம்பிக்கை முல்லை, உடைந்த மூங்கில், அதே மாதிரி துயர நிறைந்த வழி, முயற்சி குறிஞ்சி, சிறுவன் கையில் வேல், குலப்பெருமை, வீரம்னா மூதின் முல்லை, பசலைனா பிரிவு துயர், உடல் மாற்றம்னா அகம். குறியீடுகள் பண்பாட்டு விழுமைகளும் மாசாத்தியர் பாடல்கள். குறியீடுகள் யாவும் அந்த காலத்தில் சமூக விழுமைகளை பிரதிபலிக்கிற அந்த காலத்துடைய வேல்யூஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த குறியீடுகள் வந்து வெறுமனே ஒரு குறியீடுகளா இல்லை, அது வந்து ஒரு சமூக ஒரு வேல்யூஸா இருக்கு. இது வந்து இப்போ பெண்ணிலை, தலைவின் உடல் மாற்றங்கள், தோல் விரிதல், கண் சிவத்தல், பிரிவின் குறியீடுகளே பயன்படுத்துவது அக்கால பெண் சமூகம் காதல் எத்துணை ஆழமாக கருதி என்பதை காட்டுகிறது. இயற்கை உறவு மனித உணர்வுகள் மிக இயற்கையை பயன்படுத்துது. ஆந்த்ரோபோரிசம் தங்கத்தமிழர்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்வதற்கான குறியீடாகும். இது வந்து வெறுமனே இயற்கை உறவு என்பது மனித உணர்வுகளை விளக்கும் இயற்கை பயன்படுத்துவது இல்லை. அந்த தமிழ் நம்ம சங்க தமிழர்கள் எப்படி இருக்குன்னா இயற்கையோட ஒன்றி வாழ்வதற்கான வந்து ஒரு அடிப்படை ஸ்ட்ரக்சராக தான் வந்து இந்த ஆந்த்ரோபோசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாசாத்தியர் பாடல்களில் சொற்கள் என்பது வெறும் தகவல் பரிமாற்ற கருவியாக அல்ல, அவை ஆழமான உணர்வுகளை கடந்து குறியீடுகள் அகவாழ்வில் அன்பின் ஆடலும்
வாழ்வு வீரத்தையும் உச்சத்தையும் குறியீடுகள் வழியாக அவர் பதிவு செய்துள்ளார். ஒரு பெண் கவிஞராக நுணுக்கமான உணர்வுகளை குறியீட்டு மொழியில் வெளிப்படுத்தும் மாசாத்தியார் தனித்தும் வருகிறார். அவர் பாடல்களில் பொறியியல் நோக்கில் பயில்வது சங்ககால மனோபாவத்தை இன்னும் நெருக்கமாக புரிந்து கொள்ள உதவுகிறது. ஒவ்வொரு மாசாத்தியார் சங்காலத்தின் மிகச்சிறந்த பெண் புலவர் படைப்பு மாணவியின் வக்கீல் அது மாதிரி இன்னொரு கல்வி புலத்தில் நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். இவங்க பாடல் ஆந்திரபாலஜி ரீதி அப்படி சங்க காலத்தில் இருந்திருக்காங்க. இவங்க பாடல் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதும் ஆந்திரபாலஜி ரீதியாக நான் சொல்றேன். இவரது படைப்புகள் மானுடவியல் நோக்கி ஆந்திரபாலஜி நோக்கி அணுகும்போது அக்கால சமூக கட்டமைப்பு ஆந்திரபாலஜிங்கிறது அதுக்குள்ள எல்லாமே அடங்கிடும். சமூகவியல் நோக்கி சமூகவியல் ஒரு பெரிய ஆந்திரபாலஜி இருந்தாலுமே அதுக்குள்ள எல்லாமே அடங்கிடும். நோக்கில் அது இந்த ட்ரெஸ்ஸு சாப்பிட்றது போகிறது வர்றது எல்லாமே அதில் அடங்கிடும். நோக்கில் அணுகும்போது அக்கால சமூக கட்டாயம் வீர உணர்வு குடும்ப உறவுகள் பெண்களின் சமூக நிலைப்பாடு குறித்த ஆழமான உணர்வுகளை புலப்படுத்துகின்றது. ஒவ்வொரு மாசாத்தியார் படையிலும் மானுடவியல் நோக்கில் ஒரு ஆய்வு கட்டுரை. மானுடவியல் என்பது மனித சமூகத்தின் வளர்ச்சி கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் என்ற நம்பிக்கைகள் பிலீப்ஸ் ஆராயும் ஒரு துறையாகும். சங்க காலம் என்பது சங்க இலக்கியம் என்பது ஒரு கவிதை தொகுப்பு மட்டும் அது ஒரு இன வரைவியல். எத்தனோகிராஃபி ஆவணம் அது ஒரு சங்க இலக்கியம் என்பது ஒரு கவிதை தொகுப்பு மட்டும் இல்லை. அது ஒரு இன வரைவில் சார்ந்த ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு மாசாத்தியர் பாடல்கள் 2000 ஆண்டுகள் தமிழ் சமூகத்தின் வீரத்தையும் வாழ்வியலையும் படம் காட்டுகின்றன. வீரத்தாய் சமூகத்துக்கும் குறிப்பிட்டு சோசியல் ஒவ்வொரு மாசாத்தியர் உலக மோதின் முல்லை என்ற துறையை சார்ந்தது. குளமரபு பாடலில் ஒரு பெண் தன் தந்தை போரில் இறக்கிறான். சிறுவன் தன் மகனுக்கு போர்க்கோளம் கூட்டி போர்க்களத்துக்கு அனுப்புகிறார். மானுடவியல் பார்வை இது அந்த சமூகத்தின் வீரம் என்பது ஒரு தனி மனித பண்பாக மட்டும் இல்லாமல் ஒரு குழுவின் அறமாக குரூப் எத்திக்ஸாக மாறி இருப்பதை காட்டுகிறது. சமூகத்தின் உயிர் வாழ்வதற்கு போர் இன்றியமையதாக இருந்த சூழலில் பெண்களே வீரத்தின் பாதுகாவலராக செயல்பட்டுள்ளனர். குடும்பம் அமைப்பு உறவுகள் நிலையம் கின்ஷிப் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. மகனானோர் மற்றும் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள அவரது பாடல்கள் அக்கால தலைவன் உறவு நிலைகளை விளக்குகின்றன. பொருள் தேடல் எக்கனாமி தலைவன் பொருள் தேடல் பிரிந்து செல்வதை அவர் விவரிக்கும் விதம் அன்றைய பொருளாதார தேவை மொழி இவரது பகப்பாடல்கள் இது ஆணாதிக்க சமூக கட்டமைப்பிற்குள் பெண் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தி வெளி ஸ்பேஸ் இருப்பதை உணர்த்துகிறது. இளம் சார்ந்த வாழ்வியல் லேண்ட்ஸ்கேப் அண்ட் லைஃப் ஸ்டைல் மானுடவியல் சுற்றுச்சூழல் மானுடவியல் முக்கியமானது. மானுடவியல் சுற்றுச்சூழல் மானுடவியல் மிக முக்கியமானது. மாசாத்தியார் தனது பாடலில் குறிஞ்சி மற்றும் முல்லை நிலங்களில் இயற்கை எழிலை மட்டும் கூறாமல் அங்கிருந்து மக்களின் வாழ்வாதாரத்தை குறிப்பிடுகிறார். உணவு முறைகளே காட்டில் கிடக்கும் பொருட்களை வேட்டை மற்றும் வேளாண்மை சார்ந்த தகவல்கள் இவரது பாடலில் நிறுவி கிடைக்கிறது. பண்பாட்டு ஆடை அணிகள் மற்றும் சடங்குகள் குறித்த குறிப்புகள் மூலம் சங்ககால மக்களின் அன்றாட வாழ்வில் நாம் அறிய முடிகிறது. மாசாத்தியார பெயர் காரணம் சமூக சூழலில் மாசாத்தியார் என்பது ஒரு மாடலில் ஆய்வு புரிகிறது. சாத்து என்பது வணிக குழுக்களை குறிக்கும் வணிக குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் இவ்வளவு உயரிய இலக்கிய குழந்தை பெண் இருந்து அக்கால சமூகத்தின் கல்வி என்பது பாலின பாகுபாடு இன்றி பெண்கள் இப்படிதான் படிக்கணும் இப்படிலாம் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லாமல் வணிக பெறுவதற்கு அப்படிங்கிறது நம்ம மிக முக்கியமானது. இந்த சாத்துங்கிறது நம்ம பற்றி இப்போ சங்க காலத்தை தொல்லியல் நோக்கில் ஆய்வு ராஜன் சார் இருக்கணும். இந்த வணிக சாத்துக்களை பற்றி நிறைய குறிப்பிடுவாங்க. ஏன்னா கல்வி அந்த காலத்தில் கிடைச்சிருக்கு. நிறைய வணிகம் செஞ்சதுனால நிறைய பாழைகள் சங்க காலத்துல நிறைய நம்ம கிடைச்ச புலிமான் கொம்பையா இருக்கட்டும் இன்னும் நிறைய கல்வெட்டுகள் பண்ணும்போது நிறைய கல்வெட்டுகள் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த இதை நம்ம இவங்களுடைய இது அந்த கல்வி பின்புலத்தை புரிஞ்சுக்க முடியுது. வீர பண்பாடும் சடங்குகளும் போருக்கு செல்லும் வீரனை வாழ்த்துவது போர்க்களத்தில் இருந்த வீரனை பெருமைப்படுத்துவது வெறும் சில ஒரு சமூகத்தின் சடங்கு ரிச்சுவல்ஸ். நெடுக்கு சிந்தை கடிது இவர் துணிவே என்ற மாசாத்தியர் பாடும்போது அந்த தாயின் துணிவு ஊரே வியந்து பார்ப்பதற்கு காட்டுகிறது. இந்த தனிமத செயல் சமூக அங்கீகாரத்தை பெரும் ஒரு முறையாக இருக்கிறது. மாசாத்தியாரின் பாடல்கள் சங்க காலத்தில் தமிழ் ஆண்மை மாஸ்குலினிட்டி பெண் தன்மை ஃபெமினிட்டி மற்றும் சமூக விழுமைகள் சோசியல் வேல்யூஸ் மிக தெளிவாக புலப்படுத்துகின்றன. வீரத்தையும் காதலையும் வாழ்வியலின் இரு கண்களாக கருதி ஒரு சமூகத்தின் ஆன்மாவை இவரது வரிகள் காணலாம். ஆண்டைய நோக்கி பார்க்கும்போது இவை வெறும் பாடல்களை ஒரு மூத்த நாகரிகத்தின் மரபணு எச்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க.
அதே மாதிரி ராஜ்கோவிந்த் சார் வந்து நமக்கு வந்து இந்த ஒக்கூர் மாசாத்தியர் பற்றி என்ன சொல்றாரு கேட்டால், ஏன்னா இந்த பாட்டும் தொழில் தமிழ் சமூக உருவாக்க தொல்காப்பு தமிழ் சமூக உருவாக்கத்தில் ராஜ்கோவிந்த் சார் சங்க இலக்கிய பெண்பார்ப்பொருள் வடக்கிலே தலித்திய மற்றும் மார்க்சிய பெண்ணிய நோக்கில் அணுகுவார். ஒக்கூர் மாசாத்தியர் பற்றிய ஒரு பண்பு குறித்த சில முக்கியமான பார்வைகள் இதோ. தாய் குறித்த மாற்று பார்வை. சங்க இலக்கியம் பொன்னான்ற தாய் ஈன்ற உணவு தருதல் என் கடனே என்ற சங்க இலக்கிய என்ற பெண்ணோர் வீரத்தாயை கட்டமைக்கிறதுனால் ராஜ்கோவிந்த் ஒக்கூர் மாசாத்தியர் பாடல்கள் தாம் பாடல்களை புறநூற்று 271 முன்வைத்த அந்த தாய்மின் வீரத்தை துயரத்தை சுட்டிக்காட்டுகிறார். ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு ஆண்கள் அனைவரும் போருக்கு படித்த பிறகு நெஞ்சிருக்கும் சிறுவனை போருக்கு அனுப்பும் சிலைய சமூகத்தின் வீரம் கட்டாயம் என்ற ஒரு தாயின் இயல்பை மாற்றுகிறது என்ற கோணத்தில் அவர் ஆராய்கிறார். வறுமையும் அறமும். ஒக்கூர் மாசாத்தியர் அகனொன்று பாடல்களை உதாரணமாக அவர் பாடி அகனன் ஒரு பாடல் 324 பாடல வறுமையின் சூழ்நிலையும் ஒரு பெண் விருந்தோம்பும் பண்பை போற்றுவது பேராசிரியர் செலாகிப்பார். வறுமை என்பது வெறும் பொருளாதார பற்றாக்குறையை மட்டுமில்லாத ஒரு பெண்ணின் வாழ்வாதாரத்தை எப்படி சிதைக்கிறது என்பது அதையும் ஒரு மீறிய அவள் காக்கும் மரம் பற்றியும் ஒரு தனது கற்றையும் குறிப்பிட்டுள்ளார். ஆண்களின் மொழிக்குள் பெண்கள். ராஜ்கோவிந்த் தனது ஆய்வில் குறிப்பாக சங்க இலக்கிய பாடல்களில் ஒடுக்கப்பட்டோர் அல்லது அவரது இலக்கிய விமர்சன கட்டுரையில் பெண்பார்ப்புகள் பெரும்பாலும் அக்காலத்து ஆண் மைய சமூகத்தின் மதிப்பீடுகளை வீரம் போர் குடும்பம் பாடினால் ஒக்கூர் மாசாத்தியர் போன்ற பாடல்கள் மிக மெல்லிய தவிப்பு ஸ்டேபிள் பெயின் சபால்டன் பெயின் இறையோடையதை அடையாளம் காட்டுகிறார். இப்படிதான் வந்து நான் வந்து என்னுடைய பாடல்கள் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது நமக்கு வந்து இந்த பார்வையிலிருந்து நம்ம பார்க்கும்போது தான் வந்து சங்க இலக்கிய ஆய்வுகளை வந்து நம்ம வித்தியாசமா பார்க்கணும், நுணுக்கமாக பார்க்கணும்னு நமக்கு தேவைப்படுது. ஏன்னா வந்து ஆந்திர பாடல்களை ரீதியாக பார்க்கணும், அடைக்கல் தன்மையோட பார்க்குறோம், வந்து ஒரு எத்தனோகிராஃபியிலிருந்து பார்க்குறோம். இப்படி வந்து பார்க்கும்போது பல்வேறு தனமான வந்து இந்த குறிகள் சார்ந்து பார்க்குறோம். இந்த பல்வேறு தளங்களில் நம்ம சங்க இலக்கிய பாடல்களை ஒரு வாட்டி வாசிக்கும் போது அந்த பிரதிக்கான வந்து ஒரு மரியாதை என்ன நம்ம இன்னும் கூட்டிகிட்டே போகும். ஒரு பல்துறை சார்ந்து வாசிக்கும் போது தான் நம்ம டைமென்ஷன் பர்செப்ஷன் கிடைக்கும். இப்போ ஜார்ஜ் எல்லா ஆர்ட் இருக்கிறாருன்னா அவர் தமிழ் செவியல் இலக்கியங்களை வந்து தோன்றிய காலம் சொல்லும் போது வந்து அதை நம்ம அந்த எப்படி செவியல் கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்றதுக்கு எப்படி தோன்றிடுச்சு, கிளாசிக்கல்லாம் என்ன அப்படின்னு நிறைய வரையறைகள் இருக்கும்போது தான் வந்து அப்போ நம்ம ஒக்கூர் மாசாத்தியர் படம்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு கிளாசிக்கல் லிட்ரேச்சருக்கான வந்து எல்லா தரங்களும் அதில் இருக்கு. வெறுமனே அந்த சங்க இலக்கிய பாடல்களை வந்து சில பாடல்கள்லாம் சொல்லும் போது நமக்கு எப்படி கிளாசிக் வந்து கேட்கணும், அந்த பாடலாம் கிளாசிக் தன்மையான இருக்குது, கிளாசிக்கல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு டிஃபனேஷன் இந்த பாடல்களுக்கு நம்ம வச்சுருக்கோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. ஒக்கூர் மாசாத்தியார் பற்றிய வெகு சிறப்பான தகவல்களை எல்லாம் இங்கு திரட்டி அவரை சார்ந்து ஒரு பெண்மணி அவர்களுடைய அந்த அவர் எழுதியவையெல்லாம் வந்து அவர்கள் சொற்களாக பாவிக்காமல் அவர் உணர்வுகளை எல்லாம் பதிவு செய்ததாக சொல்லி பல்வேறு தளங்களில் அவர் பயணித்திருப்பதை எல்லாம் வெகு அழகாக எடுத்துக்காட்டி நமக்கு இன்று ஒரு அருமையான ஒரு உரையை கொடுத்துள்ள நம்முடைய பேராசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்றைய நிகழ்வில் தொடக்க உரையாற்றிய நம்முடைய மதிப்பிற்குரிய தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களுடைய உரையும் சிறப்பாக அமைந்திருந்தது. இவ்வாறாக நமக்கு நாள்தோறும் பல்வேறு பெண்கள் என்று சொல்வதை விட இவர்கள் வந்து ஒரு பெருமையான உலகம் வியந்து பார்க்கக்கூடிய பல்வேறு செயல்களை தங்கள் எழுத்தின் மூலமாக இப்ப இன்னைக்கு ஒக்கூர் மாசாத்தியார் சொல்லும் போது நமக்கு வந்து அதை எப்படி அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், அது வீரமாகட்டும், அது அவர்களுடைய பண்பாகட்டும், எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விதம், அதுவும் குறிப்பாக நம்முடைய ஐயா வந்து பல விடயங்களை வந்து அதை ஆங்கிலத்தில் சொல்லி அதையும் வந்து தமிழ்ல சொல்லி அவர் வந்து அதை புரிய வைப்பதற்கு இதை போல வந்து வேற ஒரு ஆங்கில படிப்பவர்களுக்கும் தமிழ் படிப்பவர்களுக்கும் எளிதாக புரிந்து கொள்ளும் வண்ணமாக அவர் கூறிய விதம் வந்து அமைந்திருந்தது என்று சொல்லலாம். ஏன்னா படிப்பு என்று வரும்போது நமக்கு வந்து தமிழ் இலக்கியம், அதனால் தமிழே பேச வேண்டும் என்று இல்லை. நமக்கு சில சொற்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்வது ஆங்கிலத்தில் அறிந்து கொள்வதில் தவறில்லை என்று நினைப்பவள் நான். அதனால வந்து அது பாட சம்பந்தமான சொற்களைத்தான் அவர்கள் வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது நிச்சயமாக அது பயனளிக்கக்கூடிய அளவில் இருக்கும் என்று நம்புகிறோம். சிறப்புங்க ஐயா. வெகு அழகாக இந்த நிகழ்ச்சி அமைந்தமைக்கு நம்முடைய தமிழ்நாடு தமிழ் சங்கம், நம்முடைய நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி மற்றும் ஸ்ரீ கன்னியக்கா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாசவி தமிழ் இலக்கிய மன்றம் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இங்கு
பங்கேற்றவர்களுக்கும் பார்வையாளர்களாக வந்தவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தோழி. மிக சிறப்பான ஒரு உரையை ஐயா அவர்கள் தந்தார்கள். கடந்த வாரத்துல ஜூன் 2024 நர்மதா தேவி அவர்கள் வெளியிட்ட பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட பெண் அன்றும் இன்றும் அப்படின்னு ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். அதுல அந்த மார்க்சிய சிந்தனையோடு அந்த புத்தகம் எழுதப்பட்டிருந்தது. அது போல இன்றைக்கு ஐயா ஒக்கூர் மாசாத்தியார் அவரை பற்றி பேசும்போது அந்த பெண்ணிய கண்ணோட்டத்துடனும் மார்க்சிய கண்ணோட்டத்துடனும் ரொம்ப அழகா ஒரு சிறந்த ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்துடன் பேசி இருக்கிறாங்க. பாராட்டுகள். நன்றி. நன்றிங்க.